எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலைமர்கிட்ட தெள்ள தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்கு ஆதரவாக களமிறங்கிய பறையர் சமூகத்தை சார்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமா அவர்களுடைய பிறந்த நாள்ல பாட்டாளி மக்கள் கட்சியையும் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர்களையும் வன்னியர் சமூகத்தையும் கேவலமான முறையில கவிதை பாடி சித்தரித்த விஷயத்தை எதிர்த்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு. திருமாவுக்கு இதெல்லாம் தேவையா? வன்னியர் சமூகத்தை பார்த்தீங்கன்னா வம்பிழுக்க வேண்டிய அவசியம் திருமாவுக்கும் திருமாவுடைய மேடையில ஏறி நின்றுக்கிட்டு கவிதை பாடிட்டு இருக்கிற இந்த பெண்ணுக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் ஏன் இருக்கு அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாரு. ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் பெரும்பகுதி வன்னியர் சமூகமும் பட்டியல் சமூகமும் இணக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிற ஒரு ஆள். அதாவது இணக்கமா இருக்கிறது அப்படின்னா ஒருவரும் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை உதவி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிற. மற்றபடி திருமாவளவன் போல பாத்தீங்கன்னா அந்த வீட்டு பொண்ணை கட்டு, இந்த வீட்டு பொண்ணை கட்டு, அவன் வீட்டு பொண்ணை இழுத்துட்டு வா, இவன் வீட்டு பொண்ணை இழுத்துட்டு வா, அந்த சாதி பொண்ணை பாத்தீங்கன்னா இழு, இந்த சாதி பொண்ணு இழு அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பேசாத ஒரு நபராகத்தான் பறையர் சமூகத்தை சார்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறார். இவர் மட்டும் கிடையாது, போய் மூர்த்தி அவர்களும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இப்படியாப்பட்ட பறையர் குடியில பிறந்த ஒரு நல்ல மக்களும் பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க. திருமாவை போன்ற திருமாவை பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிற ஏன் திருமாவுடைய பின்னாடி நின்றுகிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாள்ல அவரை பத்தி பேசாம மற்றவர்களை பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துற அந்த ஜந்துக்களும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வேடிக்கையா தான் இருக்கு. முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா பேசின விஷயத்த எல்லாரும் பார்த்துட்டு வந்துருங்க. அதை கேட்டு கைத்தட்டி அதை அங்கீகாரம் கொடுக்கிறவரோட புத்தி கவிதை படித்தவரின் புத்தியை விட மிக கேவலமான அருவருக்கத்தக்க புத்தின்னு தான் நான் பார்க்குறேன். குறைஞ்சபட்சம் இங்கே திராவிட கட்சிகள் இங்கே இருக்கிற சாதிகள் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதைத்தான் அந்த மேடையும் செய்திருக்கிறது. வட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கிற பறையர் சாதியும் வன்னியர் சாதியும் சேர்ந்தால் நம்ம தான் இந்த ஆட்சியாளர்களை தீர்மானிப்போம் அப்படிங்கிற ஒரு டாக் இன்னைக்கு வந்திருக்குல்ல, இதுதான் திராவிடத்துக்கு மிகப்பெரிய பேரிடியாக இறங்கியிருக்கிறது. அப்போது நேரடியாக திராவிடம் எதையும் பேசுகிறாரு. உடனே அவங்க அடியாட்கள் பொடியாட்களை வைத்து இதை எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ஈஸியாக செயல்படுவாங்க. எல்லாரும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்ன கருத்தை பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகமா நாம இருக்கும். அதே அளவுக்கு பட்டியல் சமூகமும் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த இரண்டு சமூகங்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய எதிரிகளா பார்த்தீங்கன்னா மாறி இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் திராவிடர்கள் தான், திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிற இவர்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா உடைச்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இதற்கு தூபம் போட்டு எப்பொழுதுமே திருமாவர்கள் தான் வன்னியர் சமூகத்தையும் பட்டியல் சமூகத்தையும் பார்த்தீங்கன்னா இணக்கமா வச்சுக்க விருப்பம் இல்லாம இப்படியாப்பட்ட வேலைகளை பூரா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறாரு. சினேகான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை ஏறி பார்த்தீங்கன்னா மேடையில பேசுறதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது பெரும் காமெடியா இருக்கு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் இருக்கட்டுமே, ஒரு தலைவரா உட்காந்துக்கிட்டு மேடையில இருக்கிற ஆளு அந்த விஷயத்த பேசப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு கைத்தட்டுற விதத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேவலமான முறையில பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். இதை தாண்டி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த உண்மையா பார்த்தீங்கன்னா உடைச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். ராமதாஸ் வந்தாருன்னா, மருத்துவர் ராமதாஸ் வந்தாருன்னா நான் இருக்க மாட்டேன். ஏன் எவனும் பேர் தெரியாதவன், ஊர் தெரியாதவன், ஆணவ கொலை பண்ணுறவன், அட்டகாசம் பண்ணுறவன், அவங்களாம் அந்த கூட்டணியில் கீழே இருக்கிற போது நீ கூட இருக்கிற. ஏன் ஒரு தமிழன் என் பக்கத்து விடாமல், வன்னியர்கள் யாரும் கடல் கடந்து வந்தவங்க இல்லைல்ல, எல்லாரும் ஒன்று மண்ணா கலந்து இருக்கிறவங்க தானே. நாங்கள் என்னமோ ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற மாதிரியும்
அவங்க என்னமோ பெரிய நிலையில் இருக்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒவ்வொரு பறையர் சமூக வீட்லேயும் ஒரு பட்டதாரி இருப்போம், குறைஞ்சது ஒரு பட்டதாரியாவது இருப்போம். நீங்கள் வன்னியர்கள் அது மாதிரி பார்க்க முடியாது. இன்னமும் அவங்க வந்து சொல்லப்போனால் பறையர்களை விட சற்று கொஞ்சம் கம்மியான நிலையில் தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது. நம்ம அதை மறுக்க முடியாது. அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும். அப்படி இருக்கிற போது ஒரே தெருவில் வசிக்கிற, இல்லை பக்கத்து இடத்துல வசிக்கிற, இல்லை ஒரு டீ கடைக்கு போனால் நம்ம வந்து ஒன்றா பார்க்க வேண்டிய நாம இன்றைக்கு வந்து ஒரு முரண்பாடாக இருக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னியர்களில் பெரும்பகுதி பட்டதாரிகளாக கிடையாது. அந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி தான் இருக்கு. அந்த சமூகம் வளர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கேட்கறது கூட கொச்சைப்படுத்தி அந்த மேடையில பேசப்பட்டிருக்கு. இதை ஒருபோதும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கொஞ்சம் இதுவா எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் இருக்கிறாங்க. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா தான் வந்து பட்டதாரிகள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வெளிப்படுத்தியிருப்பாரு. இதோடைய பிம்பம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறதுனால எங்கள் சமூகத்தை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களோ இல்லை மற்றவர்களோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பட்டதாரிகளை ஆகிறதுக்கான ஒரு வழிவகை இருக்கு. ஆனா வன்னியர்களுக்கு அதற்கான வழிவகை இல்லை. கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறணும், அந்த சமூகத்துக்கான எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த உன்னதமான முறையில வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார். உண்மையாகவே நான் இந்த விஷயத்த வரவேற்கிறேன். திருமாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிரியா நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு அவர்களுடைய அந்த கூட்டம் இருக்கும், அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்திக்கிட்டு நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா அவர்களையும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ கேவலமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் மேடை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு நம்மளுடைய கோவில் விவகாரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மேடை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டிட்டேன், இப்போ போய் பூட்டு ஆற்றா பார்க்கலாம் அப்படின்ற கொச்சையான வார்த்தைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது, அவன் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு கட்டு, இவன் வீட்டை பொண்ணு கட்டு, தூக்கிட்டு வா, அதை பண்ணு இதை பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ல திருமாவர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்கள்ல பல முறையில பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பறையர்குடியிலே பிறந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்லாம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தவறு, கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசப்படும் பொழுது கண்டிப்பாக பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்கிற உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா இங்க யாருமே அவங்கவுங்களுடைய வேலையை பார்த்துட்டா இங்க யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. புரியுதுங்களா? விமல்வர்மனா இருக்கிற நான் என்னுடைய வேலையும் என்னுடைய விஷயத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா இங்க எந்த சமூகத்தோடு வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதே போலத்தான் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய வேலை அவங்கவுங்களுடைய விஷயத்தோட நின்றுக்கிட்டாவே இங்க பெரும் பிரச்சனைகளே கிடையாது. புரியுதுங்களா? ஆனா அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு செய்ய விட்டுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இங்க பெரும்பகுதியான வந்து பார்த்தீங்கன்னா சாதிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இங்க சாதியோட நின்னுப்போம் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இங்க பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உலையில போட்டுக்கிட்டு சுத்துற கும்பலா தான் இருக்கு. ஆனா உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதி வெறியோட இவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி பேசிக்கிட்டு திரிவானுங்க. எந்நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா சாதின்னு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கிறவங்க பூரா சாதி ஒழிப்பு பேசுறவனா தான் இருப்பான். இங்க சாதி சமூகம் அப்படின்னு பேசிட்டு இருக்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து சாதியை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியறது கிடையாது. ஆனா இவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாதின்னு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. இதை எல்லாருமே புரிந்து கொள்ளணும். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்க விரும்புறேன். அதே சமயம் வந்து வன்னியர்களும் இங்க நடக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் புரிதல்களை வந்து பார்த்தீங்கன்னா சரிவர வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்க விரும்புறேன். வன்னியர்கள் வந்து அரசியல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நிக்கிறோம். அரசியல் விழிப்புணர்வு ரொம்ப 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 கம்மியா இருக்கு. அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையணும் அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக நம்ம மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த நேரத்துல அன்போட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களையும் கேட்டுக்க விரும்புறேன். திருமாவையோ இல்ல திருமாவுடைய கும்பலையோ வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் கண்டிப்பா ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு அடுத்து ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க, வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க, வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் விட்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன். டாடா, பபாய். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.